உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாவே நம்மளுடைய சேனல்ல நம்ம ஹீரோ இன்ஜினை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி பஜாஜ் பல்சரோட இன்ஜின் பார்த்திருக்கோம், அப்பாச்சியோட இன்ஜின் குவாலிட்டியை பத்தியும் பார்த்திருக்கோம். ஸோ இத்தனை இன்ஜின்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஒரு சில விஷயங்கள் நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி இருந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் புதுசா சில ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் கீழே அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணதுனால நிறைய புதுசா வாங்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அத்தனை விஷயங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா. சோ ஹோண்டா அப்படினாவே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஒரு பெஸ்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த 150 and 160 cc செக்மெண்ட்ல இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய 160 cc ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் திரும்ப ரீலான்ச் பண்ணிருக்காங்க BS6க்கு அப்புறம். இப்போ இந்த BS6 வேரியன்ட் என்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. சோ இந்த ஹோண்டாவுடைய இன்ஜின்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஏன் இன்னுமே நிறைய பேரை கவருது, இந்த இன்ஜின்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிற டீடைல் பார்க்க போறோம். ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் இப்பயே நம்ம பார்த்துடலாம். ஹோண்டா யூனிகான் 160 BS6ல இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ BS6ல அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சில புது விஷயங்களும் இருக்கு, ஒரு சில பழைய விஷயங்களும் இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னுமே கில் ஸ்விட்ச் கொடுக்காம இருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக் இன்னுமே புது விதமான அப்டேட் தராம பழைய அப்டேட்டே வச்சிருக்காங்க. சோ புதுசா வேற ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தா இன்னுமே பாத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான சாய்ஸா ஹோண்டா யூனிகான் அமைஞ்சிருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலையபிலிட்டியான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டெய்லி கம்யூட்டர் பைக்னு சொல்லலாம். 1 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான 160 cc பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹோண்டா யூனிகான் நம்பர் 1 சாய்ஸா இருக்கும். பஜாஜ் பல்சர் எப்படி நிறைய பேருக்கு பிடிக்குதோ அதே மாதிரி ஹோண்டா யூனிகானுக்கும் அதே வகையான ரசிகர்கள் இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 10,000 வியூஸ் அதிகமா போகும் வித்தின் 1 மந்த்ல அப்படின்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம், லைக்ஸ் 100 லைக்ஸ் தாண்டறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது உங்க கையில தான் இருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறத. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை முழுமையா பார்க்க போறோம். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஹோண்டா யூனிகான் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கிரேட் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கும் பல்சருக்கும் ஹோண்டாக்கும் போட்டி வச்சோம் அப்படின்னா ஹோண்டா யூனிகானுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்சருக்கும் அதே ஈக்குவலான ஒரு மதிப்பு இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் ஹீரோவை பின்னுக்கு தள்ளி பஜாஜ் நிறுவனம் முன்னாடி வந்துட்டாங்க. இருந்தாலும் ஹோண்டாக்கே உரித்தான ஒரு சில தனித்துவமான விஷயங்கள் இருக்கதாங்க செய்யுது. இதோடைய லுக் பாத்தீங்கன்னா யூனிகானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு லுக், ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு லுக், ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பைக்ல ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி பர்சன் நல்ல சிசி ரேஞ்சில நல்ல பிக்கப் கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா இந்த பைக் வாங்கலாம். அதே மாதிரி அங்கங்க சில்வர் கோட்டிங் கொடுத்திருக்காங்க, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அழகாவே இருக்கு. சீட்டிங்ஸா இருக்கட்டும், சீட்டுடைய ஹைட்ஸா இருக்கட்டும், வீல் பேஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு காமன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். கிராப்ரிலா இருக்கட்டும், அதே மாதிரி இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பழைய வெர்ஷன் ஆஃப் பைக். இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கிடையாது. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய BS6ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அது மாதிரி ட்ரிப் மீட்டர் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நியூட்ரல் ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ஃபியூல் சுத்தமா ட்ரைன் ஆகாத இண்டிகேட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பவர் லைட் ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த பைக்ல நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஹோண்டா யூனிகான் அப்படின்னாவே இன்னைக்கும் நல்ல ஒரு கிரேட்டான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய கியர் ஷிஃப்டிங் ஆப்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி கிளட்ச் ஆப்ஷனா இருக்கட்டும், சோ எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்திருக்காங்க. சோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா யூனிகானுக்கு எந்த விதமான டிராபேக்கும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிசர்வ் ஆப்ஷனும் நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல ரொம்ப அழகாவே கொடுத்திருப்பாங்க. இப்போ ஹோண்டா யூனிகானை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் ரொம்பவே பெரிய ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே நார்மலான ஒரு லுக். அதே மாதிரி காசு 1 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இன்னைக்கு இருக்கக்கூடிய BS பைக்கை கூட நம்மளால வாங்க முடியும். இது மட்டும் இல்லாம பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, ரீசேல் வேல்யூ இருக்குது. இந்த பைக்ல இன்ஜின் சம்பந்தமா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதே இல்ல. லாங் ரைடே போனா கூட அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கு காரணங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட், ரொம்ப ட்ரெடிஷனலான லுக், ரொம்ப லக்ஸரியா எந்த விஷயங்களையும் அவங்க சேர்க்கல. மெட்டீரியல் பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் இல்ல மெட்டலா இருக்கட்டும், சோ எல்லாமே ஒரு காமனா ஒரு ஷைன் SP எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்ல தான் இந்த ஹோண்டா 150 இனிஷியல் பீரியட்ல கொண்டு வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா BS6 அப்படின்ற ஒரு ஹோண்டா யூனிகான கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 162.7 cc இன்ஜின்
இன்ஜின் வருது. 4 ஸ்ட்ரோக் SI BS6 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர் தாங்க இருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 12.91 பிரேக் ஹார்ஸ் பவர் உங்களுக்கு 7500 RPM வரைக்கும் வருது. 14 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு 5500 RPMல இந்த இன்ஜின் வந்து ரன் ஆக போகுது. இதுல டிஸ்க் ட்ரம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. டெய்லி கம்ப்யூட்டர் பைக் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம சொல்லலாம். இப்போ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கான விஷயங்களும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இதுல ஏர் கூல்டு இன்ஜின் தாங்க பயன்படுத்துறேன். கிக் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். வைடான கலர் ரேஞ்சு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இன்ஜின், சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 140 கிலோகிராம் தான் வண்டியுடைய ஓவரால் வெயிட்டே வருது. ஸோ இந்த இன்ஜின்ல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் தான் கொடுக்குறாங்க. ஸோ LED சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுக்கல. இதெல்லாம் ஒரு டிராபேக்கா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய டயர்ஸ் எல்லாமே வந்து ஃபிரிக்ஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரோடுக்கும் அந்த டயருக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லைஃபும் ரொம்ப நல்லா வருது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கதாங்க இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவரால பைக்ல எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நார்மலா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலான ஒரு இடத்துல வந்து அந்த பைக்ல ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோண வைக்குது. யூனிகான் அப்படின்ற ஒரு லோகோ, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைக்ல வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே வந்து ஓல்டான ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டைல், ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ லேட்டஸ்டா வரக்கூடிய LED ஆப்ஷன் கொடுக்கல. இன்னும் ட்ரெடிஷனலா லுக்கே வச்சு ஓட்டிட்டு இருந்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்தோட மாடல் இது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராபேக் தான். ஸோ இவங்களுக்கு சேல் வந்து பார்த்தீங்கன்னா இதால கொஞ்சம் டிராப் ஆக போகுது. ஸோ வேற எதுவும் பெருசா சொல்ற மாதிரிலாம் கிடையாது. BS6 அப்டேட் இருக்கு, ABS இருக்கு. ஸோ லேட்டஸ்டான வெர்ஷன் எல்லாமே இருக்கு. ரெகுலரான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும் போதும். அதுவும் ரொம்ப பெருசாலாம் பண்ணல. ஒரு அளவுக்கு தேவையான அளவுக்கு இருந்தா மட்டும் போதுமானது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா அப்பப்ப சர்வீஸ் பண்றதும், அதே மாதிரி அப்பப்ப ஏர் செக் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாவே மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 55ல இருந்து ஒரு 58 வரைக்கும் ஹைவேல கிடைக்கும். ஸோ சிட்டிக்குள்ள ஓட்டினீங்கன்னா 50ல இருந்து 55 வரைக்கும் தாராளமா இந்த 160cc பைக்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இதுல டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் விட்டுட்டேன். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பைக்ல ஏதாவது டிராபேக்ஸ், ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஃபர்தரா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் பெருசா போகும். ஸோ வாங்குறவங்களுக்கு பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப கிளியராகவே ஹோண்டாவுடைய யூனிகான் இன்ஜினை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஜின்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள், இதுல பாசிட்டிவ் ஃபேஸ் என்ன, நெகட்டிவ் ஃபேஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப கிளியராகவே நம்ம ஒரு வியூ பாயிண்டா பார்த்துருக்கோம். ஸோ இதுல உங்களுடைய சஜஷன் என்ன? நீங்க ஹோண்டா யூனிகான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி சில பேர் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணலாம், சில பேர் லேட்டஸ்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி பல வருஷங்களா நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஹோண்டா யூனிகான் பைக்ல என்ன பாசிட்டிவ் பாக்குறீங்க, என்ன நெகட்டிவ் பாக்குறீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைலாம் நான் சொன்னதை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒரு நபர் புதுசா வாங்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான இந்த ஹோண்டா யூனிகான பத்தின ரிவ்யூ நீங்க கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அதெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது சஜஷன்ஸ், வேற ஏதாவது பைக் பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கறத ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டினியூவா நம்மளுடைய சேனல்ல வரும். ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், புதுசா பார்க்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்டோஃபோவி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நிறைய வகையான வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூவா போட்டுக்கிட்டே வரும். ஸோ இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆட்டோஃபோவி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம புதுசா போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தோட வருகிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம். ஆல்ரெடி நம்ம ஹீரோ எக்ஸ்பல்ஸ் உடைய இன்ஜின் குவாலிட்டியை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாருங்க. அதே மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி RTR 164 இன்ஜின் குவாலிட்டியும் போட்டிருக்கோம். பஜாஜ் பல்சருடைய இன்ஜின் குவாலிட்டியும் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோக்கான லிங்கும் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி டாப் 5 பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர் 2020 சீரிஸ் உடைய ரிவ்யூ வீடியோவும் போட்டிருக்கேன். 5 தெரிக்க விடுற கார் வரப்போற விஷயங்களை பத்தியும் ஒரு வீடியோ இருக்கு. அதே மாதிரி நீங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டாப் 10 டூரர் பைக்ஸ் எது அப்படிங்கறதையும் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.